உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கோவையில் செய்தியாளர் சந்திப்பின் போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறித்த கேள்விக்கு நடிகர் ராதா ரவி கையெடுத்து கும்பிட்டு பேச மறுத்தார். திடீர்னு பிரஸ் மீட் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா பதில் சொல்ல தெரியாமல் இல்லை. நம்ம இந்த ஃபங்க்ஷனை தவிர வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன். இப்போ 3000 ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், இப்போ வந்து 5000 ரூபா ஆக்கணும்னு சொன்னார் மேடையில். அதெல்லாம் நிச்சயமாக அந்த 5000 ரூபா இருந்தால் உங்களுக்கு போதுமா நடத்துவீர்களான்னா, அது நடத்த முடியலன்னா கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நன்றிண்ணே. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது திரைத்துறையிலிருந்து ஏற்கனவே அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணாங்க. அதே போல் விஜயகாந்த் வந்து இன்ன வரைக்குமே அவருடைய பேர் நல்லா தான் இருக்குது. அந்த வரிசையில் இப்போ நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வருகை எப்படி பார்க்குறீங்க? அவருக்குள்ள வரவேற்பு இப்போ இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அவர் கேட்ட கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் கேள்வியில் இது உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அடக்கமாகுமா? இல்லை, அதோட சேர்த்து சொல்லுங்கள். அவரை சேர்த்து சொன்னாங்க. நீங்கள் ஒரு மூத்த நடிகர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவருடைய இது எப்படி? இல்லை நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க வந்து இந்த நாடகங்களை இவங்க நடத்துகிறாங்களா அதுக்காக தான் நினச்சேன். பட் ஏனியோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அவங்க வசதி இருக்குது பண்ணுறாங்க. நான் போய் என்னது பேசுகிறது அதில் இல்லை. ஐ கேனாட் கிவ் சஜஷன்ஸ் எல்லாருமே சொல்லலாம். ஏன் காலையில் சூரியன் உதிக்கிறது, சாயந்தரம் அஸ்தமிக்கிறது, இதை மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமே, இதெல்லாம் யோசிக்கலாம். அந்த இடத்துல இருந்தால் தான் வலி தெரியும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.